ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக டல்டல் வெப் சீரிஸோடைய அடுத்த பார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுல இந்த சீரீஸை முடிச்சிடலாம் மக்களே. போன பார்ட்ல பார்க்காத எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இதுல காத்துக்கிட்டு இருக்கு. சோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்கு நடுவுல இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு அனிதாவை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு வெள்ளக்கார லேடி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு பாட அவங்க மடியிலேயே சாஞ்சி தூங்க பார்க்கும்போது அந்த டைம்ல அங்க வந்த கம்பவுண்டர் உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு மார்ச்சுரி, ஒரு டெட் பாடி இருக்கு. சஜித் வந்துட்டு குதிச்சு இறந்து போயிட்டாங்க போல. டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா அது சஜித்துடைய பாடியே கிடையாது, வேற யாரோ. மக்களே, இந்த பொண்ணு இது எல்லாமே கனவு கண்டுகிட்டு இருக்காளா இல்ல யோசிச்சு பாக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இதே டைம்ல சஜித் சாகவே இல்ல. சஜித்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் காப்பாத்திருக்காரு. அந்த பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎஸ் போயிட்டு கேட்கும் போது அவன் குதிக்க ட்ரை பண்ணா, நான் தான் காப்பாத்தினேன், நான் இந்த மாதிரி எத்தனை பேரை காப்பாத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீத்தலா பேசிக்கிட்டு இருக்கும் போது, டேய் நீ காப்பாத்தினது சாதாரண ஆளே கிடையாது, அவன் சரியான சைக்கோ. இதுக்கு முன்னாடி அவனை காப்பாத்தின ஆளை கையெழுத்து கொலை பண்ணா, இன்னொரு வாட்டி காப்பாத்த போயிட்டு வாங்கி கட்டிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விடுறாரு. இதே டைம்ல அனிதாவை காமிக்கிறாங்க. அனிதா ஐபிஎஸ்க்கு கால் பண்ணி டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கப்புறமா இவர் பார்த்துட்டு திரும்ப கால் பண்ணி, என்ன மேடம் கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் தெரியாம கால் பண்ணிட்டேன், வேற ஒருத்தவங்களுக்கு கால் பண்றதுக்கு பதிலா மாத்தி கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா காஃபி குடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஏன்னா இப்போ சஜித் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தெரியாது. எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கா. சஜித் எங்க இருக்கான் அப்படின்னா இவனை காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இந்த மாதிரி கேமரா ஃபுட்டேஜ பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படி அங்க போனா, எப்படி குதிக்க ட்ரை பண்ணா, யாரு காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. அதை போன்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இங்க விக்ரம் வந்திருப்பான். விக்ரமும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க. உன்னுடைய ஆள் எப்படி அங்க போனா, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், சஜித் நீ எப்படி காப்பாத்தின அப்படின்லாம் கேட்கும்போது, எனக்கு இன்ஃபார்மர்லாம் இருக்காங்க, எல்லா தகவலையும் அவங்க கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னும் போது, ஆமா உன்னுடைய ஆள் அங்க போனா அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக எல்லா விஷயத்தையும் மறைக்கிற, நீ அவனை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற, நீ வந்துட்டு இந்த கேஸுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண வந்திருக்க, நீ ஒன்னும் விசாரணை அதிகாரி கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ இந்த கேஸுக்கு முக்கியமான தகவல் எல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னா எதுவுமே என்கிட்ட சொல்லாம நீயே இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, நான் இந்த கேஸுக்கு ஹெல்ப் தான் பண்றேன், நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த விக்ரம் போயிட்டு சீஃபுக்கு கால் பண்றான். கால் பண்ணி, சீஃப் இந்த பொண்ணு என்கிட்டயே ஓவரா ஆட்டிடியூட் காமிக்கிறா, இந்த பொண்ணு தான் எல்லாமே பண்ணுவோன்னு சொல்றா, ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றா, எனக்கு வந்துட்டு இந்த கேஸுக்குலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, எனக்கே 1000 வேலை இருக்கு, நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் இந்த கேஸுக்கு வந்தேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், இந்த கேஸ்ல இருக்கவா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடுறீங்க, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏன் இப்படி ஈகோ காமிக்கிற, கொஞ்சம் ஒன்னாதான் வேலை பாருங்களேன், ஒன்னா அந்த கேஸை முடிக்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஓரமா இந்த கேஸ்ல இரு, ஓவரா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க அம்மா உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஏதோ உடம்பு ஃபுல்லா பயங்கர கரையா இருக்கு, ஏதோ மண்ணுல உழுந்து ஏந்து வந்தாங்களா அப்படின்லாம் தெரியல. அம்மா பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கு கத்தாம அந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், உன்னை விட்டு போயிட்டான் பாரு, உன்னை விட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்க அப்படியே கண் கலங்குறாங்க, அழுகுறாங்க. இந்த டைம்ல ஒரு ரிப்போர்ட்டர் கால் பண்றாரு. இந்த மாதிரி சஜித்தை கைது பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம், எல்லாமே ஓகேவா, அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏது இருக்கான், என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த தகவல்லாம் உங்களுக்கு யாரு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் எனக்கு மட்டும் கிடையாது, ஊர் உலகம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்க சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாருங்க, அதுல எல்லாமே லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஓபன் பண்ணி பார்த்தா யாரும் இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, யாரு ரிலீஸ் பண்ணா அப்படின்னு தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அனிதாவை காமிக்கிறாங்க. அனிதா வந்துட்டு அந்த ஐபிஎஸ் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கா. அங்க உட்காந்து அந்த ஐபிஎஸ் வளைஞ்சுகிட்டு இருக்காரு, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவன் நம்மள மீட் பண்றன்னு வந்திருக்கா, நம்ம இவளுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது மக்களே, நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல எக்கச்சக்கமான கிஃப்டிங்கான லெதர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. வாலெட், பெல்ட், பேக், இது எல்லாமே 100க்கு 99 பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் ஆண்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க. ஆண்கள் வந்துட்டு பெண்களுக்கு எதுவுமே வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. மிஞ்சி போன ஒருத்தர் 2 பேர் தான். உங்களுக்காகவே வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. இப்போ வந்துட்டு 799K நீங்க வந்துட்டு நேம் போட்டு பர்ஸ்லாம் கிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் பேக்ல கூட வந்துட்டு
பாத்தீங்கன்னா போட்டோ இல்ல நேமை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது டோட்டலி ஃப்ரீ. பேக் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நேம் இல்ல போட்டோவை நாங்க ஃப்ரீயாவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே தாண்டி நீங்க gift பேக்கிங் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்காக நானே gift பேக்லாம் பண்ணி கொடுத்துடுறேன். நீங்க கொண்டு போயிட்டு கொடுத்தா மட்டும் போதும். இல்ல அட்ரஸ் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா நானே உங்களுக்காக அமுச்சு விட்டுருவேன் மக்களே. அண்ட் இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம். வேணும் அப்படின்றவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஆமா, எங்க கதையை ஓட்டும். இவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு நியூஸை பாக்குற மாதிரி இவனை பெருசா கண்டுக்காத மாதிரியே இருக்கா. கொஞ்சம் ஓவரா நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது பண்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் பேசிக்கிட்டே கிட்ட வந்து உமா கொடுக்கலான்னு வர, இது என்ன எக்ஸ்க்ளூசிவ் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதோ ஒரு நியூஸ் லீக் ஆச்சு பாத்தீங்களா, அதை காமிக்கும் போது இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவே கிடையாது, நான் உனக்கு சொல்றேன் பாரு, அதான் முக்கியமான நியூஸ். இந்த சஜித் இருக்கால, இவன் மட்டும் தனியா எந்த கொலையும் பண்ணல. இவன் கூட சேர்ந்துட்டு ஆனந்த் அப்படின்றவனும் சேர்ந்துதான் எல்லா கொலையும் பண்ணிருக்கான். கொலைக்காரன் ஒருத்தன் கிடையாது, 2 பேருமா சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. நாங்க இப்போ 2 பேரையும் சேர்ந்தே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இதை கேட்டவனே இந்த பொண்ணு ஷாக் ஆவரா. நம்மளை பத்தி இவனுக்கு எப்படி எல்லாமே தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு, ஐயோ நான் ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டேன், இப்ப நான் உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஏமா கோச்சிட்டு போறியா, நான் கொஞ்சம் கிட்ட வந்து ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சேச்சா அந்த மாதிரிலாம் இல்ல, உண்மையிலேயே ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டேன், இப்ப நான் உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி உண்மையிலேயே ஆபீஸ்க்கு போறாங்க. இந்த பொண்ணு வழக்கமா ஆபீஸ்க்குலாம் வரவே மாட்டா, ஃபீல்டு ஒர்க் பண்ணுவா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கம்பெனிக்கு அமுச்சு விட்டுருவா மக்களே. இதுதான் இந்த பொண்ணுடைய முக்கியமான வேலை. ஆபீஸ்க்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. என்னமா ஆபீஸ்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறாங்க. இப்ப இந்த ஆபீஸ் முழுக்கவே சஜித்தோடைய நியூஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் கொலகாரன் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு பயங்கரமான கடுப்பை ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாம சஜித்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரக் டீலர், ஒரு பழைய போதைப்பொருள் வியாபாரி சந்து கிட்ட விசாரிச்சா எல்லாமே தெரிய வரும். சந்துவை யாரு போயிட்டு இன்டர்வியூ எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இன்னொரு ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. சந்து அப்படின்ற பேரை கேட்டோனே அனிதாக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அனிதாவுடைய அங்கிள் சஜித் அடிச்சு அமுச்சு விட்டாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறமா சந்துவை போயிட்டு இந்த பொண்ணு மீட் பண்ணி சஜித் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உடம்பு முழுக்க காயம்பட்டு இருக்கு, நைட்டு முழுக்க அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆமா நீ வந்துட்டு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்ததானே, உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ பையன் மாதிரி இருந்த, இப்ப என்ன பொண்ணு மாதிரி இருக்க, ஓ நீயும் இவனும் சேர்ந்துதான் அந்த வார்டனை கொலை பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு இதை கேட்டுட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருப்பா. இப்ப இந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இப்ப அப்படியே ரியல் டைம்ல சீஃப் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்னமா ஒரு வழியா கேஸ முடிச்சிட்ட போல, வாழ்த்துக்கள் அப்படின்னும் போது, இல்ல இந்த கேஸ் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது, இல்ல இன்னமும் எக்கச்சக்கமான மர்மங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது, இல்லமா இது பின்னாடி போகாத, இதுக்கப்புறம் இந்த கேஸ விக்ரம் பார்த்துப்பான், ஹோம் மினிஸ்டருடைய பையன் வந்துட்டு ஏதோ டைரக்டரா இருக்கான விமன் சேஃப்டி சம்பந்தப்பட்ட ஒரு பிலிம் ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி பண்ண போறான், அதுல நீ கண்டிப்பா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போ, ஒரு 2 டயலாக் பேசு, நீ பாட்னு வந்துரு, அவ்வளவுதான் அப்படின்னும் போது, இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னா, இல்லமா நீ கண்டிப்பா போயே ஆகணும், நீ வருவனு வாக்கு கொடுத்துட்டேன், எனக்காக ஜஸ்ட் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இவங்க வேற வழி இல்லாம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதே ஸ்பாட்டுக்கு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வராங்க. இந்த டிசிபி என்ன எதுக்கு தெரியுமா ப்ரமோட் பண்றாரு, ஒரு பொண்ணை வந்துட்டு நான் ப்ரமோட் பண்ணிட்டேன், பொண்ணை வந்துட்டு முன்னிலைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். எனக்கு 1000 வேலை பாக்கி இருக்கு, இங்க வந்து பிலிம் ஆக்ட் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டு பாடாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த கேஸ்ல என்னமோ மிஸ் ஆகுது. இந்த சஜித் இருக்கான்ல, அவன் வாக்குமூலத்துல என்ன சொன்னா படிச்சு காமி அப்படின்னும் போது, இப்ப அந்த வாக்குமூலம் எந்த வாக்குமூலம் அப்படின்னா, அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல வந்துட்டு வார்டனை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த வாக்குமூலத்தை படிக்க சொல்றாங்க. அந்த வார்டன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணாரு, அதனால தான் நான் கொலை பண்ணேன், அந்த பொண்ணை காப்பாத்து தான் தற்காப்புக்காக கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். ஆனா போலீஸ் வந்துட்டு அது பாய்ஸ் ஹாஸ்டல், அங்க எப்படி பொண்ணு வர முடியும், இந்த பையன் சும்மா போய் சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், திருட்டுக்காக தான் இந்த கொலையெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாங்க. ஆனா போலீஸ் சர்ச் பண்ண போகும்போது அந்த வார்டனுடைய ரூம்ல இருந்து ஒரு லேடியோடைய விக்கு, அதுக்கப்புறமா மேக்கப் கிட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. போலீஸ் சரியா இந்த கேஸை விசாரிக்காம சிம்பிளா தெஃப்ட்டுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருப்பாங்க மக்களே. இந்த விஷயம்லாம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அடுத்து ஷூட்டிங்கான டைம், மேடம் எல்லாமே ரெடி, நீங்க வந்து இந்த டயலாக சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த விவனம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல கூட ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அந்த குட்டி பொண்ணுடைய விக் சரியா மாட்டப்படல, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மாட்டி விடுங்க அப்படின்னும் போது அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து விக்கெல்லாம் சரி பண்ணும் போது தான் நம்ம ஹீரோயின் எதையோ கெஸ் பண்றாங்க. எப்பா சாமி நீ பெரிய உதவி பண்ணிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப, மேடம் இன்னமும் ஷூட்டிங் முடியல அப்படின்னு இவங்க கண்டுக்காம போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. இதே டைம்ல டிசி
டிசிபி கால் பண்றாரு. என்னமா ஷூட்டிங்க பாதிலேயே விட்டு வந்துட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க பேச்சே பேசாம போனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ நேரா கிளம்பி ஃபர்ஸ்ட் அந்த பாய்ஸ் ஆர்ஃபனேஜ்ல கொலை நடந்துச்சு பாத்தீங்களா, வார்டனை கொலை பண்ணாங்களே அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. போற வழியிலேயே ஒரு நியூஸ் கிடைக்குது. இந்த ரீஹாபிட் சென்டர்ல அந்த பாஸே இவங்க 2 பேரும் கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு முடி சாம்பிள் கிடைச்சிருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு விக்கோடைய ஹேரு, அது ரியல் ஹியூமனுடைய ஹேரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களாம். அந்த தகவலை இப்ப லேடி போலீஸ் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதே டைம்ல அந்த பாய்ஸ் ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு இதுவரைக்கும் இங்க படிச்ச இங்க இருந்த பெண்களுடைய லிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் நீங்க சொல்றதே புரியல, இது ஆண் குழந்தைகள் மட்டுமே வாழக்கூடிய காப்பகம், இங்க எப்படி பெண் குழந்தைகளுடைய லிஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பெண் குழந்தையே இல்ல அப்படின்னா சஜித் வந்துட்டு பொய் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, மண்டையெல்லாம் குழம்புது. இந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லி நீ என்ன பண்ணு, 2010 இருந்து 2015 வரைக்கும் இங்க படிச்ச இங்க இருந்த இங்க வாழ்ந்த எல்லா லிஸ்டையும் கலெக்ட் பண்ணு, முக்கியமா ஆனந்த் அப்படின்ற பேர்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த டீடைல கொஞ்சம் தனியா கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் எல்லாமே யோசிக்கிறாங்க. சஜித் லெஃப்ட் ஹேண்டரு, அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் தான் கட் பண்ணுவான். ரைட் ஹேண்ட்ல கட் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு ஆளு அது ஆனந்தா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனந்த் பெண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதேதோ யோசிக்கிறாங்க. ஒருவேளை திருநங்கையா மாறி இருப்பானா அந்த மாதிரிலாம் கூட யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம போயிட்டு சஜித்தை மீட் பண்ணாதான் தீர்வு கிடைக்கும், நம்ம போயிட்டு அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவங்க போனா விக்ரம் வந்துட்டு சஜித்தை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே அவரு கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோயின் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், நீ வசமா மாட்டிக்கிட்ட, இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தான் கொலைய பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நீ மட்டும் கொலைய பண்ணல, உன்னுடைய கூட்டாளி ஆனந்த் அந்த பொண்ணும் சேர்ந்து தான் கொலை பண்ணா, இப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்னும் போது ஆனந்த் அப்படின்றது பொண்ணு தான் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு ஷாக் ஆகுறான். இல்ல மேடம், ஆனந்துக்கும் இதுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் சம்பந்தமும் கிடையாது, நான் மட்டும் தான் கொலை பண்ணேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நம்பாம கிளம்புறாங்க. கிளம்பி ஆபீஸ்க்கு போனா அந்த லேடி போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி 2010ல ஆனந்த் அப்படின்ற பேர்ல ஒரு அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஆனந்த் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீடைலும் இல்ல. ஒருவேளை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஆனந்த் இந்த ஆனந்தா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னா அந்த பையனுக்கு கொண்டு வந்து யாரு அட்மிஷன் போட்டாங்க அந்த டீடைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு, லோலிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கொண்டு வந்து அந்த பையனை சேர்த்து விட்டுருக்காங்க. நம்பரும் இருக்கு. நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் ஜே ஆச்சாரியா, நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவரு தான் நம்பரையே வாங்கியிருக்காரு. இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நம்பரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல அனிதா போயிட்டு அந்த சந்துவை மீட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஜெய் ஆச்சாரியா ஒரு போலீஸா இருக்காரு, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஸ்பெக்டர். இவரு தான் லொலிட்டாவை பார்க்க வராரு. இந்த லொலிட்டா இந்த வெள்ளக்கார லேடி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனந்த கொண்டு போயிட்டு அந்த பாய்ஸ் ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜெய் ஆச்சாரியா வந்துட்டு நல்ல ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் போல மக்களே, குட்டியா ஒரு டைரி மாதிரி வச்சிருக்காரு. இந்த பொண்ணை உட்கார வச்சு வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல இங்க யாரோ வராங்க. அவங்கள பார்த்துட்டு இவர் போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க ஒரு ரவுடி வரான். ரவுடி வந்தவனே புரிஞ்சுக்கிறான் இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பொண்ணுடைய தலையில கண்ணை வச்சு ஒழுங்கா வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த பொண்ணு கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணி விட அந்த இருட்டிலேயே பக்கவா மனுஷன் குறிப்பாத்து அந்த ரவுடியோடைய தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. இந்த பொண்ணுக்கும் காயம் பட்டிருக்கும். இந்த பொண்ணு கிட்ட வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறாரு. இப்ப இவர் வரைஞ்சாரு பாத்தீங்களா அந்த டைரிய ரியல் டைம்ல நம்ம அனிதா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த லேடி போலீஸும் சேர்ந்துட்டு ஒரு பழைய ஜேர்னலிஸ்ட போயிட்டு மீட் பண்றாங்க. இவர் வந்துட்டு அந்த ஜெய் ஆச்சாரியாவை பத்தி எக்கச்சக்கமான ஆர்டிகல் எழுதியிருக்காராம். இப்ப போயிட்டு விசாரிக்கும் போது கூட மனுஷன் ரொம்ப நல்லவரு அண்ட் பயங்கர திறமையான ஆபீசரு, நேர்மையான ஆபீசரு, எக்கச்சக்கமான பேரை நெத்தி பொட்டுலயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காரு. அவர் இருக்கும் போது நிறைய ரவுடிகள் பயப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஜெய் ஆச்சாரியா ப்ளூ கலர்ல ஒரு கார் வச்சிருந்திருக்காரு. அந்த கார்ல தான் வருவாரு. அந்த கார்லயே உட்காந்து ஷூட் பண்ணுவாரு. எக்கச்சக்கமான மர்டரை அந்த கார்லயே வச்சு பண்ணிருக்காரு. விதி என்ன அப்படின்னா கடைசியா அவரு கார்ல இருக்கும் போது அவரை காருக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. லலிதாவும் இந்த ஜெய் ஆச்சாரியாவும் ஒன்னாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க போல. இப்ப இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும். அது உன்ன மாதிரி பயங்கர தைரியமான குழந்தையா வளர்க்க போறேன். ஒரு தைரியமான
போலீஸ் மாதிரி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ உள்ளுக்குள்ள டியூஷனுக்கு போ, இவங்க வந்துட்டு ஏதோ டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க போல அந்த ப்ராஸ்டியூஷன்ல இருந்து வெளியே வந்து, எனக்கும் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப இவரு காரை பின்னாடி எடுக்கிறாரு பாருங்க, அந்த டைம்ல யாரும் 2 பேர் வராங்க, இவரை காருக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இப்போ எந்த பில்டிங் வாசல்ல வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்களோ அந்த பில்டிங் உடைய ஓனரை போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப வயசாயிட்டு உடம்புக்கே முடியாம இருக்காங்க. லலிதாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா, என்ன விஷயம் ஆச்சு, எல்லா டீடைலும் சொல்லு அப்படின்னும் போது லலிதா வந்துட்டு ரஷ்யா நாட்டை சேர்ந்த பொண்ணு மக்களே, இந்தியாவுக்கு வரும்போது அதே டைம்ல அவங்க ஊர்ல சரியான வார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம வேற வழி இல்லாம பிராஸ்டியூஷன்ல தள்ளப்படுறாங்க. அந்த டைம்ல அங்க வந்த ஜெய் ஆச்சாரியா ஒரு ரவுடியை பிடிக்க பிளான் பண்றாரு, ரவுடியை கொலையும் பண்றாரு. அப்ப இந்த பொண்ணை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணி ஒன்னா வாழ்றாங்க. இதுக்கு நடுவுல ஆச்சாரியாவை கூட யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு தனிமையா ஃபீல் பண்றா. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணு மறுபடியும் வேற வழி இல்லாம பிராஸ்டியூஷன்கே போறா. எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தி ஆக்சுவலா பிறந்தது பெண் குழந்தை, எல்லார்கிட்டயும் ஆண் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த இன்சார்ஜ் லேடிக்கும் நல்லாவே தெரியும். ஏன்டி இந்த மாதிரி பண்ற, பெண் குழந்தையை எதுக்காக ஆண் குழந்தை மாதிரி வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஏத்துக்காம என் புருஷ மாதிரி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்துட்டு ரைடுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இல்லீகலா இந்த பொண்ணு இந்தியாக்குள்ள தங்கி அதுவும் பிராஸ்டியூஷன்ல வேற ஈடுபடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்க நாட்டுக்கே அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது ஐயோ போற போக்க பார்த்தா நம்மளையும் நம்ம குழந்தையும் பிரிச்சுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டு ஓடும் போது ஒரு கட்டத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே குதிச்சிருப்பாங்க. குழந்தையும் தூக்கிட்டு குதிக்க குழந்தைக்கு ஒன்னும் ஆகல. இவங்க கீழே போயிட்டு விழுந்ததுல அவருதான் அவங்க இறந்தே போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா அதே பிராஸ்டியூஷன் ஹவுஸ்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அனிதா இந்த ஆனந்தும் வாட ஆரம்பிச்சிருக்கான். ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா போனாலும் போக போக இந்த ஆனந்த் வந்துட்டு பயங்கரமா பிஹேவ் பண்றான், பயங்கர அக்ரெசிவா இருக்கான், பூனையுடைய மண்டைய கல்லால் அடிச்சு உடைக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இவனை கண்டிப்பா நம்மளால சமாளிக்கவே முடியாது, நம்ம கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபனேஜ்ல கொண்டு போயிட்டு சேர்த்து விட்டு வந்திருப்பாங்க. அடி பாவி, ஒரு பெண் குழந்தைய கொண்டு போயிட்டு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபனேஜ்ல சேர்த்து விட்டு வந்திருக்க, உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதையெல்லாம் கேட்டு வெளியே வரும்போது அந்த சந்துவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சி நம்ம ஹீரோயின் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போனா சந்துவை பார்க்க அனிதா வந்தாங்க. பாத்தீங்களா, அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு இருக்கா. வழக்கமா என்ன பேட்டர்ன்ல கொலை பண்ணுவாளோ அதே போல கையெழுத்து வாய் முழுக்க பேப்பரை திணிச்சு விட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்கா. இதே டைம்ல அந்த டாக்டரை மறுபடியும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தகவல் கிடையாது. ஆக்சுவலா இந்த ஆளு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர்லாம் கிடையாது, போதைப் பொருள் வியாபாரி. இந்த வாட்டி கட்டுக்கட்டா கிலோ கணக்குல கஞ்சாவோட கைது பண்ணிருக்காங்க. இப்போ விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா அதுவும் கஞ்சாவை பத்தி விசாரிக்காம அன்னைக்கு வந்துட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு நீ போயிருக்க, கூடவே யாரோ ஹூடி போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க, அது யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணி பயங்கர போதையா இருந்தேன், சோ அதனால யாரு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, யாருகிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நான் உனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு உன்னை அமுச்சு விடுறேன், அவங்க பாத்துப்பாங்க, வாடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல தூக்கி வச்சு உனக்கு உமா கொடுப்பாங்க. தங்கம் உமா, நீ அங்க போயிட்டு எல்லாமே பேசிக்கோ அப்படின்னும் போது என்னது அங்கயா, அங்க போனா வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ள தள்ளுவாங்களே, கிலோ கணக்குல கஞ்சாவோட மாட்டிருக்கோம். ஐயா சாமி அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன், அது ஓடி போன என் காதலி மேல சத்தியம் அப்படின்னு சொல்ல இதே டைம்ல இந்த பையன் எல்லாமே சொல்லிட்டான் போல. இந்த போலீஸ் விக்ரம்க்கு கால் பண்ணி கூப்பிட விக்ரம் கிளம்பி வராரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு என் கூட யாரு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம டிசிபி மேடம் தான், அவங்க தான் வந்துட்டு என்ன மீட் பண்ண வந்தாங்க. அவங்க சும்மாலாம் மீட் பண்ண வரல, அவங்க சரியான ட்ரக் அடிக்ட், சும்மா வந்து எக்கச்சக்கமா ட்ரக்லாம் வாங்கி அடிப்பாங்க. அன்னைக்கும் அதுக்கு தான் வந்தாங்க. நான் எத்தனை வாட்டி அவங்களுக்கு ட்ரக் சப்ளை பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப இவனுடைய போனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது பேஷண்ட்னு போட்டிருக்கு, அது நம்ம ஹீரோயினுடைய நம்பர் தான். அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அனிதா என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒரு மோசமான போலீஸ், இவங்க சரியா விசாரிக்க மாட்டாங்க, ட்ரக் அடிக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஹீரோயினை பத்தி என்ன தெரியுமோ எல்லாமே ஒரு ஆர்டிகலா எழுதி இதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னும் போது பப்ளிஷ்லாம் சும்மா பண்ண முடியாது, சோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ப்ரூஃப்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன், இதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னும் போது அவ என்ன ப்ரூஃபை காமிச்சான்னு இப்ப தெரியல, ஆனா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை எல்லாருமே பாக்குறாங்க, நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு செமையா கடுப்பாகிறாங்க, சீஃப் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சுட்டே வரும்போது ஏதோ தோணுது. என்ன அப்படின்னா இந்த பொண்ணு
வந்துட்டு என் பேரு அனிதா ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிருப்பா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிரஸ் மீட்ல பேசும்போது இதே போல அந்த பிராஸ்டியூஷன் நடத்துற லேடியை போயிட்டு மீட் பண்ணும்போது ஆனந்த் ஆச்சாரியா அந்த பையனுடைய பேரை வந்துட்டு அம்மா ஆனந்த் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ரெண்டுமே ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா எதுவும் கனெக்ட் ஆகுது. அதாவது அந்த ஆனந்த் ஆச்சாரியா வேற யாரும் கிடையாது, இந்த அனிதா ஆச்சாரியாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இப்போ இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்லி அண்டர் கவர்ல ஒரு போலீஸை ஹீரோயின் அமுச்சு விட்டுருப்பாங்க. அவரு போயிட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணு எங்க இருக்கா ஏது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கிளிக் பண்ணி அமுச்சு விட கண்டிப்பா அந்த பையன் இந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த பொண்ணை கைது பண்ணா எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு சீஃபை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை கைது பண்ண எனக்கு வாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது வாரண்டா, இப்பதான் அந்த பொண்ணு உன்னை பத்தி கழுவி ஊத்திருக்கா, பயங்கரமா பிளாக்லாம் போட்டிருக்கா, அதனால கைது பண்ண போறியான்னு கேட்கும்போது சார் நான் டீடைலா உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன், சம்பந்தமே இல்லாம கேள்வி கேக்குறீங்க, அந்த பொண்ணு தான் அந்த ஆனந்த், அந்த பொண்ணு தான் மெயின் கல்பிரட், அவளை பிடிச்சி ஆகணும் அப்படின்னும் போது சரியான ப்ரூஃப் இல்லாம உன்னுடைய கெஸ்ஸை மட்டும் வச்சு கைதுலாம் பண்ண முடியாது, வாரண்ட்டும் கொடுக்க முடியாது, நீ கிளம்பு, நான் யோசிச்சு பாக்குறேன் என்ன பண்ணா கரெக்டா இருக்குன்னு யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் தான் அன்னைக்கு போயிட்டு அந்த கஞ்சா வியாபாரியை மீட் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் தான் ஹோடி போட்டுட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் கொலை நடக்கும்போது, அதாவது இப்போ ரீசெண்டா நடந்த அந்த ஃபர்ஸ்ட் கொலை நடக்கும்போது ஹீரோயினும் ஸ்பாட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோவா லீக் ஆகுது. ஆனா அந்த டாக்டர் பேசினாரு பாத்தீங்களா, அந்த வீடியோவும் லீக் ஆகுது. டாக்டர் அப்படின்னா கஞ்சா குடிக்கி. இதையெல்லாம் ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆக இப்போ அம்மா கண்ணுக்கு தெரியறாங்க. அம்மா வந்துட்டு எல்லாமே மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான் எல்லாமே போச்சுன்னு திட்ட ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஒரு பழைய பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அம்மா வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருப்பாங்க போல, அதுல ரிசல்ட் வந்திருக்கு, அம்மா பாஸ் ஆகல, அம்மா ஃபெயில் ஆயிட்டாங்க, இந்த வாட்டியும் கோட்டை விட்டாங்க. அந்த கடுப்புல வீட்டுக்கு வந்தா இந்த பொண்ணு வாக்மேன் மாதிரி எதையோ காதல மாட்டிக்கிட்டு மியூசிக்லாம் கேட்டுக்கிட்டு செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அந்த மியூசிக் பிளேயர்லாம் தூக்கி போட்டு உடைச்சி நான் உன்னை பெரிய ஆளாக்கலாம் போலீஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ உதவாக்கற, உங்க அப்பன மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது வேலைக்காவது, இன்னையோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்மேன்லாம் தூக்கி போட்டு உடைச்சி கிச்சனுக்கு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு டோரு கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லாக் பண்ணிட்டு கேஸை ஓபன் பண்ணி விடுறாங்க. இந்த பொண்ணு பயங்கரமா அழுவுறா. இதை நினைச்சு பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த அம்மா வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு பத்த வைக்க போறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் பயங்கரமா கத்தி அழுகுறாங்க. என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓட ட்ரை பண்ணாலும் விடாம அப்படியே பத்த வைக்க வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அனிதா அங்கிளை உடம்பெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு நல்லாவே பாத்துக்கடா, பாத்துக்கும் போது கூட சொல்றா கூடிய சீக்கிரமே சஜித் வெளியே வந்துருவான், அவன் வெளியே வந்தவனே கண்டிப்பா உன்னை கொன்றுவான், அது வரைக்கும் மட்டும்தான் உன்னை உயிரோட வச்சிருப்பேன், அதுக்கு முன்னாடி உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரு பயந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு சஜித்தை மீட் பண்றாங்க. அனிதாவை ஒரு ஷூட் அவுட்ல கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா, அவதான் கன்ஃபார்ம் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணும்போது தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது ஷூட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், அவ இறந்தே போயிட்டா, இப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்னும் போது எனது அனிதா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். பழைய எல்லாமே யோசிச்சு பாக்குறான், செமையா அழுகுறான். அதான் இப்ப அவ இறந்து போயிட்டா இல்லையா, உண்மையை சொல்லு அப்படின்னா உண்மையை சொல்லாம அவ எப்படி ரொம்ப வலிச்சு துடிச்சு இறந்து போனாலா இல்ல சீக்கிரமா இறந்து போயிட்டாளா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிறான். ஷூட் பண்ணும் உடனே இறந்து போயிட்டா, அவ்வளவுதான், நீ உண்மையை சொல்லு, உனக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன், எப்படிலாம் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் உங்களுக்கு சொன்னா கூட புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தயாராவே இல்ல. இவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான், இவன் கிட்ட கேட்கறது டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த ஐபிஎஸ் மீட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னா, இந்த ஆள் தான் எல்லா தகவலையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ்னு போட்டு இந்த ஆளுடைய பேரை தான் அந்த பொண்ணு போட்டு வச்சிருப்பா. மேடம் நான் எதுவுமே வேணுத்தனே பண்ணல, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது அவ்வளவுதான், பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், எனக்கும் வேலை போகுது, அவ்வளவுதான், என் வாழ்க்கையே நாசமா போகுது, சரி ஓகே கடைசியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவனும் இப்போ அனிதாக்கு கால் பண்ணி விசாரணையில சஜித்தை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டாங்க, அவனுக்கு லைட்டா காயம்பட்டு ஜிஹெச்ல சேர்த்து வச்சிருக்காங்க, நீ வேணும் அப்படின்னா கிளம்பி வா, எக்ஸ்க்ளூசிவா நான் உனக்கு ஏதாவது நியூஸ் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அப்படியான்னு கேட்டு இவங்க உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. எதுக்காக இங்க இருந்து ஜிஹெச்சுக்கு வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் தான் சொல்லிருப்பாங்க. இவங்க வீட்டுல இருந்து கிளம்பினவுனே நம்ம ஹீரோயின் கிளம்பி அனிதாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கிளை கொலை பண்ணி வாய்க்குள்ள தம்ம வச்சுட்டு போயிருக்கா, அந்த சிகரெட்டை வச்சுட்டு போயிருக்கா. பாட்டி ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு சுத்தி முத்தி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது நிறைய விக் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க யாரெல்லாம் கொலை பண்றாங்களோ அங்க வந்து பர்ஸ் ஆட்டையை போட்டுட்டு கொண்டு போவாங்க. இதுதான் வழக்கமா பண்ணுவாங்க. அங்க பர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் இந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐபிஎஸ் அங்க நின்னுகிட்டு இருக்காரு, கேஷுவலா இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கும், கேமராவை பார்க்கலாம், அங்கிளும் பாட்டியும், சாரி அங்கிள் தான் கொலை பண்ணிட்டால, பாட்டி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நோட்டிஃபை ஆயிருக்கும்.
இருக்கும். அதை பார்க்கலான்னு ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்மள பிடிக்க ஏதோ ட்ரை பண்றாங்க. மொத்தமா சேர்ந்து கூட்டு களவாணியா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உஷாராயிட்டா. நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போயிட்டு அங்க ஒரு லேடி டாக்டர் கொலை பண்ணி அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு செவரி குச்சி தப்பிச்சு போக இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போயிட்டு ரொம்ப நேரமா ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎஸ் டீமோட அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஆள காணும். இந்த மாதிரி டாக்டர் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டா. கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடிக்கிட்டே கீழே போறாங்க. தனித்தனியா தேடிட்டு போறாங்க. இந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களும் தேடிட்டு கீழே போனா அங்க ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டிக்குள்ள இருந்து வெளியே வரா. அவ்வளவுதான், இந்த போலீஸ் கதையும் முடிச்சுட்டு போலீஸையும் கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டாங்க, ட்ரக் யூஸ் பண்றாங்க, ட்ரக் டீலர் கூடவே டீலிங்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கால் பண்ணி உடனே உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு போது, சார் நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, ஆனா எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, இந்த கேஸை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போது, இல்லம்மா உன்னை விட்டு வச்சா வேலைக்கே ஆகாது, டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும், உன்னை உடனே சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அண்ட் இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிட்டா. அனிதா தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் லேடியை கூட கொலை பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் கிடைக்க இவங்க பயங்கரமா வெறியாயிட்டாங்க. இந்த சஜித்தாச்சு உண்மையை சொல்றானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கேட்டா வாயவே தரக மாட்டான். அவனை போட்டு புலன்னு புலக்க அப்ப கூட எதுவுமே சொல்லாம அனிதா இன்னமும் சாகல தானே, அனிதா தான் ஏதோ வேலையை காமிச்சிட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா கேக்குறான். என்னதான் பண்ணாலும் இவன் வாயவே தரக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு உட்காந்து செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் திட்டினாலும் என்ன வேலை சொன்னாலும் ரொம்ப திறமையானவங்க. அதே டைம்ல ஹீரோயின் மேல கொஞ்சம் பாசமானவங்க. கூடவே இருந்து அம்மா மாதிரி தன்னை பார்த்துக்கிட்டாங்க. அநியாயமா அவங்கள போயிட்டு கொலை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புல ஒரு மாதிரி சோகத்துல அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க விக்ரம் வராரு. அழுகிறத பார்த்துட்டு ஆக்சுவலா இவருக்கும் ஃபீலிங்கா இருக்கு, கூட இருக்க போலீஸை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் நான் ஒன்னும் கெட்ட போலீஸ்லாம் ஒன்னும் கிடையாது, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, இந்த கேஸ் உடைய ஃபைல் எல்லாத்தையும் சீஃப் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஃபைல்லாம் தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அனிதா கிளம்பி அந்த குட்டி பொண்ணுங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஹோமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த வார்டனை மிரட்டி அந்த வார்டனுடைய போன் மூலமாவே ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. நீ உடனே கிளம்பி இங்க வரும்போது நீயும் சஜித்தை மட்டும் தனியா வரீங்க, இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது, இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இறந்து போவாங்க அப்படின்னு போது, இல்ல நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீஃபுக்கு கால் பண்ணி பேசினா சீஃப் ஒத்துக்கவே மாட்டாரு. நீ கேக்குறத பண்ணவே முடியாது, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், கண்டிப்பா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, நீ முதல்ல போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு போது, இல்ல நான் சொல்றதை கேளுங்க, என்ன விஷயம் ஆனாலும் என் மேல பழிய போட்டுருங்க, உங்ககிட்ட கூட சொல்லாம நான் கூட்டிட்டு போனேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்றேங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. ஆனா அந்த ஐபிஎஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் சஜித்தை கூட கொடுத்து அனுப்புறாரு. நீங்க கூட்டிட்டு போங்க மேடம், எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க என்ன பண்றா அப்படின்னா, வார்டனு அங்க ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொடூரமா கொலை பண்ணி போட்டு ஒரு ஆளை மட்டும் புடிச்சு வச்சிருக்கா, அந்த ஒரு லேடியை மட்டும். இப்ப நம்ம ஹீரோயின் சஜித்தை கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. நீ சஜித்தோடைய விலங்கெல்லாம் கழட்டி விடு, இல்லனா கொலை பண்றவன் அப்படின்னு போது விலங்கெல்லாம் கழட்டி விட, இப்போ சஜித்து கிட்ட சொல்லி அவளுடைய கையில விளங்க மாட்டு அப்படின்னு போது இவனும் மாட்டி விடுறான். இப்போ நம்ம ஹீரோயினை புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு இந்த மாதிரி இவளுக்கு தான் மெடல்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நான் நிறைய மெடலை பார்த்தேன், இந்த பொண்ணை கையெடுத்து கொலை பண்ணிட்டு வாய்க்குள்ள மெடல் எல்லாம் போட்டு திணிச்சு விடலாம், இவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு அந்த குட்டி பொண்ணுங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியே உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலாம், நீ போயிட்டு மெடல்லாம் கொண்டு வா அப்படின்னும் போது அந்த பையன் போயிட்டு மெடல்லாம் கொண்டு வரான். நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்றாங்க. இதே டைம்ல அந்த குட்டி பசங்கலாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிக்கிற, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கும் போது எனக்கு பயமாவே இல்ல, ஆக்சுவலா சஜித் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், அவன் வரும்போதே பயந்துட்டு உன்னை பத்தி எல்லா உண்மையுமே சொல்லிட்டான், இப்போ கண்டிப்பா உங்களால என்ன கொலை பண்ணவே முடியாது அப்படின்னு போது இப்ப அந்த பையன் வரான், மெடலோட வரான். இதை பார்த்துட்டு இவ கடுப்பாவரா, நீ எல்லாமே சொல்லிட்டியா, பயந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டியான்னு கேட்கும் போது இவன் உண்மையிலேயே பயந்துகிட்டு இருக்கான். உண்மையெல்லாம் சொல்ல இப்ப கூட சொல்றான், இங்க பாரு வா ஓடி போயிடலாம், ஓடி போயிட்டு சந்தோஷமா வாழலாம், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சொன்னா கேளு அப்படின்னு போது இப்போ கடுப்பாயிட்டு இவங்க மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதே டைம்ல குட்டி பசங்களா ஜன்னல் பக்கமா போயிட்டு எதையோ பார்த்து சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சீஃப்க்கு கால் பண்ணி என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த குட்டி பொண்ணுங்களுடைய அம்மாலாம் பிராஸ்டியூஷன்ல ஈடுபட்டு
கொடுமைப்படுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. சீஃபும் வேற வழி இல்லாம அமுச்சு விட்டுருக்காரு. அவங்கள பார்த்து தான் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த குட்டி பசங்க எல்லாரும் ஹீரோயின் சொல்ற பேச்ச கொஞ்சமாச்சு கேக்குறாங்க, நம்புறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க இருக்கிற கதவெல்லாம் உடைச்சி இந்த பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க, வெளியே போக வைக்கிறாங்க. இப்போ அனிதாவும் இந்த பையனும் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, இந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவ திருந்த மாட்டா, அவ்வளவுதான் வாழ்க்கையே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன்னுடைய கையாலேயே சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில கத்தி வச்சிருப்பா. அந்த கத்திய இவனே கையில பிடிச்சி கழுத்துல குத்திட்டு அப்படியே இறந்து போறான். மக்களே இவளா பயங்கரமா அழுகுறா. இதை பார்த்துட்டு அவ்வளவுதான் இறந்தே போயிட்டான். இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு ஹீரோயினை கொல்லலாம், மொத்த பேரையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு கேஸை திறந்து விட்டு தீக்குச்சி எடுத்து பத்த வைக்கிறா, மொத்த பேரையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் தான் குட்டி பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. இப்ப உள்ளுக்குள்ள ஹீரோயின் தான் இருக்காங்க. இப்ப நமக்கு அந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அம்மா இதே போல பத்த வைக்க ட்ரை பண்ணும்போது அம்மாவை எப்படியோ தள்ளி விட்டு ஹீரோயின் வெளியே வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அவங்க மேல நெருப்பு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பத்த வச்ச உடனே அப்படியே வெடிச்சு அம்மா இறந்து போறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போறாங்க. அதே போலதான் இப்ப இந்த பொண்ணும் பயங்கரமா வெடிக்கிறா. வெடிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆகல. அந்த வெடிக்கிற ஃபோர்ஸ்ல மட்டும் பறந்து போயிட்டு ஒழுகுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பத்திட்டு எரிவா பாத்தீங்களா, இந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்ஷீட்லாம் போட்டு காப்பாத்தி கீழே கூட்டிட்டு வர அங்க போலீஸ் மத்தவங்க ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. இந்தாங்க டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா டெட் பாடி இல்ல, அந்த பொண்ணு இன்னமும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்த தூக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் அந்த விக்ரம் வந்துட்டு வியந்து போயிட்டு பாக்குறாரு. உண்மையிலேயே இந்த பொண்ணு திறமையான பொண்ணு, இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஹீரோயின் மேல இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி பழைய வீட்டுக்கு போறாங்க. அம்மா இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. பழைய எல்லா விஷயத்தையும் நினைச்சு கதறி அழுகுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆக்சுவலா அம்மாவை காப்பாற்ற முடியல, அம்மா கண்ணுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிராமால பாதிக்கப்பட்டு தான் நம்ம ஹீரோயின் ட்ரக்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டாங்க. அதே டைம்ல அனிதாவும் காப்பாத்திட்டாங்க. அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படின்னா கூட நம்ம இத்தனை பேரை காப்பாத்திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே டைம்ல பாய் ஃப்ரெண்டு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போடுறான். நீ ஃப்ரீயா இருக்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, நான் உனக்காக இருக்கேன், நீ கால் பண்ற தூரத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினுக்கு வேலை வெட்டிலாம் கிடையாது, சும்மா இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.